வெல்கம் டு தாட்ஸ் குக்ஹவுஸ். நம்ம சேனலில் கேக் ரெசிபி கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம இன்றைக்கி சூப்பரான கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நல்லா பவுடர் பண்ணி சலிச்சு எடுத்த பவுடர்ட் சுகர் அரை கப் கண்டென்ஸ்டு மில்க், அதாவது மில்க் மெய்ட். இது ரெண்டையும் நம்ம நல்லா விஸ்க் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சுகர் வந்து நல்லா பவுடராகி இருக்கணும். 1/4 கப் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இது எல்லாத்தையுமே சேர்த்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஸ்க்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபோர்க் கூட யூஸ் பண்ணி நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம 1 கப் மைதா மாவு சேர்த்திக்கலாம். கொக்கோ பவுடர் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா இட்லி சோடா இருக்கு இல்லைங்களா, அது 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சலிச்சுக்கணும். இப்படி சலிச்சு எடுக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மைதாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குப்பைகள் அதெல்லாமே வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி குப்பையெல்லாம் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேக் செய்யும்போது கண்டிப்பாக அந்த மாவை வந்து சலிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லா கேக் சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். இப்போ இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டர் வந்து திக்காக இருக்குது. அதுக்காக ஒரு 1/2 கப் பாலை, காய்ச்சின பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி இந்த பேட்டரோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம விஸ்க் யூஸ் பண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது நல்லா வந்து மிக்ஸ் ஆகிக்கும். பாருங்கள், மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பாலையும் நான் ஆட் பண்ணி விஸ்க் பண்ணிக்கிறேன். கடைசியாக இருக்கிறதையும் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதாங்க. இதை மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி. பேட்டரோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்படி எடுத்து நான் விடும்போது பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். ரொம்ப டைல்யூட்டாகவும் இருக்கக்கூடாது, ஹார்டாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் கேக் மோல்டை வந்து க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பட்டர் இல்லைன்னா ஆயில் யூஸ் பண்ணி க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீல் பவுல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மைதா போட்டு டஸ்ட் பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணிட்டோன்னா கேக் அன்மோல்ட் பண்ணும்போது நல்லா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. ஒரு பட்டர் பேப்பரும் அடியில் கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் எடுத்து வச்ச அந்த கேக் பேட்டரை இதில் ஊற்றிக்கலாம். அது வந்து கண்டிப்பாக அந்த டின்னுடைய பாதி அளவுக்கு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கேக் வந்து பேக் ஆகும்போது நல்லா ஹையாக ரைஸ் ஆகும். இப்படி வந்து நம்ம டேப் பண்ணிக்கணும். அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் ரிமூவ் ஆகும். இது வந்து நான் யூஸ் பண்ணாத ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இது நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல, பேக்கிங்காக மட்டும்தான் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் மணல் சேர்த்திக்கிறேன். மணலை வந்து நல்லா சலிச்சு யூஸ் பண்ணியிருக்கேன். மணல் இல்லைன்னா நம்ம வந்து சால்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங்க்கு. இதை மறுபடியும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம் 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில். பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ அந்த கேக் டின்னை இதில் வச்சிடலாம். அவ்வளோதான். நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 40 to 50 மினிட்ஸ்க்கு நல்ல லோ ஃப்ளேமில் பேக் ஆக விட்டுடலாம். இடையிடையில் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 1/2 கப் வெந்நீரில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்திருக்கேன். இதை கரைச்சி நம்ம அப்படியே தனியாக வச்சிடலாம். நம்மளோட சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு கேக்குக்காக. நான் இங்கே வந்து அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இது நான் வீட்டிலையே வந்து செஞ்ச பட்டர் தான். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இப்போ நம்ம க்ரீம் செய்ய போகிறோம் கேக்காக, பட்டர் க்ரீம். ஸோ இதை நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து எலக்ட்ரிக் பீட்டரோ ஹேண்ட் பீட்டர் எது இருந்தாலுமே நீங்கள் அதை வச்சு பீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எந்த அளவுக்கு பீட் பண்ணணுன்னா இந்த மாதிரி ஸ்டிஃபாக நிற்கணும் அந்த பட்டர். இப்போ வந்து நம்ம இதில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். நல்லா நைஸாக அரைச்ச நார்மல் சுகர், ஒயிட் சுகர் தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா சலிச்சு எடுத்துக்கணும் 2-3 வாட்டி.
அது வந்து ஒரு 150 கிராம்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை மறுபடியும் நான் வந்து பீட் பண்ணுறேன். இதை பீட் பண்ணும்போது நல்லா பட்டர் வந்து ஃப்ளஃபியாக ஆயிரும், சுகர் சீக்கிரமாக வந்து டிசால்வ் ஆயிரும். இப்போ மில்க் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மறுபடியும் பீட் பண்ணிக்கலாம். வெனிலா எசன்ஸும் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பீட் பண்ணும்போது ஃபைனலாக அது வந்து லைட்டாயிரும் அந்த க்ரீம், நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கணும். அப்படியே ஸ்மூத்தான நம்மளுக்கு க்ரீம் கிடச்சிரும். அவ்வளோதான், நம்மளோட க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது, நல்லா ஸ்டிஃப் பீக்ஸாக இருக்குது. நம்மளுக்கு வந்து அந்த பாத்திரத்தை திருப்பி வச்சாலும் கீழே விழுகல, அந்த அளவுக்கு சூப்பரான க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம் வந்து சாக்லேட் ஷேவிங்ஸ் தயார் பண்ண போகிறோம். அதுக்காக நான் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி சீஸ் கிரேட்டரில் கிரேட் பண்ணிக்கிறேன். சூப்பராக வந்து ரொம்ப சின்ன சின்னதாக மைன்யூட்டான ஷேவிங்ஸ் விழுகுது பாருங்கள். இது வந்து நம்மளோட கேக் டெக்கரேஷனுக்காக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஃபைனலாக டார்க் சாக்லேட்டுக்கு பதிலாக நம்ம ஒயிட் சாக்லேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தாங்க. இதுதான் டெக்கரேட் பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது. இன்றைக்கி நான் இதை யூஸ் பண்ணி இங்கே காமிக்கிறேன். இதை வந்து நம்ம கிரேட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம். கடைசியாக டெக்கரேட் பண்ணுற டைமில் நம்ம அதை எடுத்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அந்த சாக்லேட் ஷேவிங்ஸ். வெளியிலேயே வச்சோன்னா சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். நம்ம இன்பிட்வீன் கேப்பில் இந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கலாம். ஒரு 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். இடையில ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு டூத்பிக் வச்சு நம்ம பார்த்தோன்னா அந்த ஸ்டிக்கில் அது வந்து எதுவுமே அந்த பேட்டர் வந்து ஒட்டக்கூடாது. அப்படி இருந்தால் நம்மளோட வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த கேக் டின்னை வெளியில் எடுத்து வச்சு ஆற விட்டுறலாம் நல்லா. இப்போ இந்த மாதிரி வயர் ரேக் மேலே நம்ம ஆற வைக்கணும். கேக்கை ப்ளேஸ் பண்ணும்போது இப்படி வச்சோன்னா அதில் வந்து இருக்கிற அந்த கேப்னால் கேக்கில் தண்ணி விடாமல் அடிப்பகுதி வந்து சாகியாக ஆகாமல் நல்ல ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும் கேக்கு. இப்போ பாருங்கள், பட்டர் பேப்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. வாவ், சூப்பராக ரிமூவ் ஆயிடுச்சு. சாஃப்டாக ஸ்பஞ்சியான கேக் ரெடிங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராசஸ், நம்ம வந்து அதை டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன ஒரு பவுல், ஃப்ளாட் பாட்டம்டு பவுலும் ஃப்ளாட் பாட்டம்டு பிளேட்டும் எடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிட்டேன் ஒரு ரொட்டேட்டிங் டேபிளுக்காக. இப்போ அது மேலே நாம் வந்து கேக் வச்சு இந்த மாதிரி லாங் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறோம். 3 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம இங்கே கட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து டாப்பில் வரும் இல்லைங்களா, கேக்கோட டாப்பில், அந்த பார்ட்டை நான் திருப்பி வச்சுருக்கேன். அதில் சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட க்ரீம், ரெடியான பட்டர் க்ரீம்லேருந்து எடுத்து இந்த மாதிரி லேயர் ஃபில் பண்ணிக்கிறேன். அடுத்ததும் அடுத்த டாப் லேயரை வச்சு நான் மறுபடியும் அதே மாதிரி சுகர் சிரப், அப்புறம் ஒரு லேயர் கோட்டிங் வந்து க்ரீம், இதை போட்டுறேன். ஃபைனலாக கேக் பேக் பண்ணும்போது நம்ம அடிப்பாகம் வந்திருக்குங்களா, அது இதில் அடிப்பாகத்தை திருப்பி வச்சு அதோட மேல் பாகத்தை சாஃப்டாக இருக்கிறத மேலே வர மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதனால நம்மளோட கேக்கோடைய அவுட்டர் லுக் வந்து நல்ல ஃபினிஷிங்காக கிடைக்கும். இப்போ அதில் மறுபடியும் சுகர் சிரப் ஆட் பண்ணி மறுபடியும் நம்ம வந்து அதே மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணுற ப்ராசஸ், சைட்லேயும் க்ரீம் அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்மளோட சாக்லேட் ஷேவிங்ஸ் எடுத்து இந்த மாதிரி சைடில் அப்ளை பண்ணி நம்ம கேக்கை ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் ஒரு பைப்பிங் பேக்கில் ஸ்டார் நாஸில் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் வந்து கீழே வச்சுருக்கேன். இதில் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் ஆன க்ரீம் எல்லாமே போட்டு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வச்சு நம்மளோட விஷ்க்கு நம்ம இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். சூப்பராக வருது இல்லைங்க, எப்படி இருக்குது பாருங்கள், க்ரீம் அப்படியே ஸ்டிஃபாக பர்ஃபெக்டான நம்மளோட பட்டர் க்ரீம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சைடில் கேக்குக்கு சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே டிஷ்யூ பேப்பரோட க்ளீன் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் எங்கள் செரிஸ் யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணுறேன். டெக்கரேஷன் எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தாங்க. இதில் ஃப்ரெஷ் செரிஸ் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்கும், பிளாக் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும். பாருங்கள், சென்டரில் நம்ம வேணும்னா பேர் கூட எழுதிக்கலாம். நான் இங்கே மறுபடியும் சாக்லேட் ஷேவிங்ஸ் வச்சு ஃபில் பண்ணி அகெயின் ஸ்டார் நாஸில் வச்சு க்ரீம் வச்சு மறுபடியும் செரி வச்சுருக்கேன். சூப்பருங்க, யம்மியான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. வாவ், இருங்க எப்படி இருக்குன்னு கேட்போம்.
வாவ், 2 பேருமே சூப்பர்னு சொல்லிட்டாங்க. இந்த கேக்கை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.